விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி சீசன் 7 நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு நிறைய விமர்சனங்கள் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி நாங்கள் ஒரு காலத்தில் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு நிகழ்ச்சி. காமெடி அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இப்போ வந்து காமெடியை தேடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டஸ்டன்ஸ்லாம் ஓகே, இது எல்லாம் காமெடியன்ஸ் ஐ மீன் கோமாளிஸ் ஓகே. ஆனால் ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரக்ஷனை தூக்கிக்கிட்டு மாக்காப்பாவை வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மாக்காப்பா அண்ணா வந்து எல்லாத்துலேயுமே குட்டு தான். ஆனாலும் இந்த குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு ஜேர்னரில் வந்துட்டு ரக்ஷன் வந்து எல்லாரையுமே ஃபன் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஆங்கரிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். மாக்காப்பா அண்ணா என்ன தான் வந்து குட்டாக இருந்தாலும் இந்த ஷோக்கு அவர் வந்து ஃபிட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கோமாளிஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து என்கேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அதுலேயுமே நிறைய கோமாளிஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அண்ட் சிரிப்பே வராத மாதிரிலாம் வந்து காமெடி வைக்கிறதெல்லாம் எங்கப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. வாய்க்கு வந்ததெல்லாம் ராமரை வச்சு கலாய்ச்சி ஒரு மாதிரி சிரிப்பே வரலை, சுத்தமாக வந்து அந்த ஒரு இதுவே வரலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் வந்துட்டு ஜட்ஜை வந்து சொல்லக்குள்ள தாமு சார் வந்து எப்பயாவது தான் வந்து பேசுகிறாரு. ரோஜா மேம் நல்லாவே பேசுனாங்க. மீதி 2 ஜட்ஜஸ் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய ஒரு மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதிருப்தியாக தான் இருக்குது இந்த ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகலை, அட்லீஸ்ட் குக்கிங்காவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கில் வந்துட்டு எல்லா திறமையானவர்களும் வந்து அங்கே வந்து போயிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து எந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக கொண்டு வந்தாங்களோ மீடியா மேசன், இந்த குக் வித் கோமாளிலேருந்து எப்போ மீடியா மேசன் விலகுனாங்களோ அதிலிருந்தே இந்த குக் வித் கோமாளிக்கு உள்ள ஒரு கிரேஸும் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபீல் பண்ணீங்களா அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.